வணக்கம் எல்லா அன்பர்களுக்கும். அந்த திருக்குறளை சொல்வதற்கு தடையாக இருந்துவிட்டது. அவர்களுக்கு பதிலாக நான் என்று ஒரு திருக்குறள் சொல்கின்றேன். நெருநல் ஒருவன் உளன் நேற்றிருந்தான் இன்றில்லை என்ற பெருமை பெற்றது இவ்வுலகு என்று சொல்வார். அதாவது, நேற்று இருந்தான் ஒருவன், நான் நேற்று இருந்தேன் ஆனால் அவன் இன்று இல்லை என்று சொல்லக்கூடிய பெருமை இந்த உலகத்துக்கு மட்டும்தான் உண்டு, இந்த மனித உலகத்துக்கு மட்டும்தான் உண்டு என்று சொல்லுவார் வள்ளுவர். அவர் என்ன சொல்ல வருகின்றார் என்றால், நிலையாமை. இந்த மனிதனுடைய வாழ்க்கை என்பது நிலையாமை. இன்று இருப்பார் நாளை இல்லை என்று சொல்வார்கள். தெரியாது, யாருக்குமே தெரியாது. அவ்வளவு அதிகமான ஒரு மெடிக்கல் படித்த டாக்டருக்கு கூட சொல்ல முடியாது எப்பொழுது இந்த உடலை விட்டு உயிர் நீங்கும் என்று. ஓரளவுக்கு இதுவாக சொல்வார்கள், மட்டும் சொல்ல முடியாது. அத்தகைய நிலையாமை நான் பார்த்திருக்கிறோம். பல்வேறு உலகத்திலே பல நாடுகளிலே தூங்கி எழாமல் போய்விடுவார்கள், தூக்கத்திலே இறந்தே போய்விடுவார்கள். அது கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் என்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுகின்றது. அவ்வாறு இரவில் போகும்பொழுது எல்லோருமே ஒரு படுத்து தூங்குகின்றோம், காலையில் எழுந்திருப்போம் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் தூங்குகின்றோம், ஆனால் காலையில் எழுந்திருப்பதில்லை. அத்தகைய ஒரு நிலையாமை பெற்றது தான் இந்த உலகு. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்கின்றார். அவர் சொல்வதன் மூலம் என்ன வலியுறுத்துகின்றார் என்றால், நீ எவ்வாறு வாழ வேண்டும் என்று, தினசரி வாழ்க்கையை நீ எவ்வாறு வாழ வேண்டும், அதாவது நாளைக்கு இறந்து போய்விடுவோர் என்று நினைப்போடு நான் வாழ வேண்டும் என்று சொல்வார்கள். சாதாரணமாக எல்லோருமே ஞானிகள் சொல்வார், நீங்கள் நாளைக்கு இறந்து விடுவீர்கள். அப்படி என்றால் நிலையாமை, வள்ளுவர் சொன்ன நிலையாமை. அந்த எவ்வாறு வாழ்வது என்றால், நீ நாளைக்கு இறந்து விடுவாய், அப்பொழுது இன்று நீ என்ன செய்வாய் பாருங்கள். நான் நாளை இறந்து விடுவேன் என்று எனக்கு ஒரு தேதி குறித்தாகிவிட்டது, அது கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. நான் இன்றைக்கு எவ்வாறு வாழ்வேன்? நான் என்னுடைய குடும்பத்தோடும், என்னுடைய சுற்றத்தாரோடும், என்னுடைய நண்பர்களோடையும் எல்லோரையும் வரவழைத்து அன்பாக பேசி பழகி, நான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு, நான் என்னுடைய கடமையை என்ன செய்ய வேணும் அவற்றை சரியாக பிரித்து கொடுத்து, எல்லோரோடும் பாசத்தோடும் பணிவோடும் வாழ்வேன். இன்றைக்கு என்னால் நாளைக்கு இருக்க போகிறதில்லை. அந்த சொல்வார்கள், கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று. அதாவது இறந்து போகின்றோம் என்று இறந்த உடனே மனிதர்கள் உடனே ஒரு மிக உன்னதமானவர்களாகி விடுவார்கள். மன்னிப்பு கேட்பார்கள், எல்லாவற்றையும் அன்போடு சொல்வார்கள். யார் பகைவனாக இருந்தாலும் கையை பிடித்து குளிக்கொண்டு. அவ்வாறு நாளைக்கு இறந்து விடுவோம் என்றபோது நாம் இன்று எவ்வாறு வாழ்கின்றோமோ அதே போல் சாதாரண வாழ்க்கையை நீங்கள் தினசரி அவ்வாறு தான் வாழ வேண்டும் என்று தான் ஞானிகள் சொல்கின்றார்கள். தட் மீன்ஸ், உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே நீ அன்போடும் பாசத்தோடும் பழகணும், எந்தவித பகை இல்லாமல் எல்லோரோடும் வாழ வேண்டும், எல்லோரையும் ஒன்றாக கருத வேண்டும் என்று தான் அதனுடைய அர்த்தம். இதுதான் அந்த திருக்குறளினுடைய விளக்கம். இப்பொழுது நமது பாதைக்கு செல்வோம். ஞான மார்க்கத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அது மனதை பற்றி பேச ஆரம்பித்தோம். மனதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முதலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். ஏன் மனதிற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகின்றோம்? மற்ற வழிகள் இருக்கின்றனவே என்று சொல்லுவோம். ஆனால் அது நீங்கள் போக போக தெரிந்து கொள்வீர்கள் எவ்வாறு மனம்தான் முக்கியத்துவம் பெறுகின்றது இந்த ஆன்மீகத்திலே. ஏனெனில் ஆன்மீகத்திலே நம் சாதாரண வாழ்க்கையிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதெல்லாம் மனதை தவிர மற்றவை எல்லாமே கொடுக்கப்பட்டன. வழிபாடுகள், சம்பிரதாயங்கள், சாஸ்திரங்கள் என்றெல்லாம் இருக்கின்றதை ஒழிய, மந்திரங்கள் என்றெல்லாம் இருக்கின்றதை ஒழிய மனதை தொடவே இல்லை. ஒரு மனித உடம்பு இருக்கின்றது என்றால், அந்த மனித உடம்பு ஒரு கூட்டுக்கலவை என்று சொல்லலாம். என்ன இருக்கின்றது உடம்பில்? ஒரு மனிதன் என்ன இருக்கின்றான்? அவனுடைய ஆன்மா இருக்கின்றது, அவனுடைய உடல் இருக்கின்றது, அவனுடைய மனம் இருக்கின்றது, இல்லைவா? இந்த மூன்று தான் இருக்கின்றது. இப்பொழுது அந்த ஆன்மா என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அது நம் கண்ணால் காண்பதில்லை, அது இருக்கின்றது, ஆனால் நமக்கு தெரிவதில்லை. அது மிகவும் வல்லமை பொருந்தியது, ஆற்றலுற்றது, அழிவற்றது, எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கக்கூடியது, ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு செல்லக்கூடிய தகுதி பெற்றது என்று ஆன்மாவுக்கு தெரியும். ஸோ அந்த மனிதன் என்று சொல்லக்கூடிய அந்த 3 பகுதிகளிலே ஆன்மா என்பது நாம்
ஒதுக்கி வைத்து விடலாம். ஏன்னா அது நம்முடைய கண்ட்ரோலில் இல்லை. வி கான்ட் டூ எனிதிங். அதை தனியாக வைத்து விடுவோம். அடுத்தது என்ன இருக்கின்றது என்றால் உடம்பு அது தெரியும். உடம்பு இருக்கின்றது, அதுதான் நம்ம இயக்குகின்றது. அந்த உடலில் உள்ள உறுப்புகள் நாம் உண்ணும் உணவை ஜீரணித்து உடலுக்கு சக்தியை கொடுத்து உடலை வளர்க்கின்றது. மிகவும் அற்புதமாக வேலை செய்து கொண்டு இருக்கின்றது. எந்தவித குறையும் கிடையாது. அவை அவ்வாறு இருக்கும்பொழுது அந்த உடலின் மீது நமக்கு ஏதாவது ஒரு ஆளுமை இருக்கிறதா என்றால் கிடையாது. அவைகள் தன்னிச்சையாக சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே அந்த உடலின் மீதும் நமக்கு ஆளுமை கிடையாது. ஸோ அப்பொழுது மனிதன் என சொல்லக்கூடிய நம்ம ஆன்மாவை தனியாக எடுத்து வைத்து விட்டோம், உடலை தனியாக எடுத்து வைத்து விட்டோம். ஏன்னால் இரண்டுமே நமது கண்ட்ரோலில் இல்லை. மூன்றாவது என்ன இருக்கின்றது என்றால் மனம். இந்த மனம் மட்டும்தான் இருக்கிறது. மனம் என்பதை நாம் சிறிது கோடிட்டு காமித்தோம். மனம் என்பது ஒரு 4 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. மனஸ், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று. அதற்கு சில விளக்கங்கள் கொடுத்தோம். அதை பின்னாலே விளக்கமாக பார்க்கலாம். ஆனால் மனசு என்பது இந்த நினைவுகளின் தொகுப்புகள், நமது எல்லாவற்றினுடைய ஆசைகளின் தேக்கங்கள், நமது நம்பிக்கைகள், நமது கலாச்சார பழக்க வழக்கங்கள், நமது பரம்பரை பழக்கங்கள், நமது விருப்பு வெறுப்புகள் எல்லாம் அடங்கியது தான் இந்த மனசு. இந்த மனசின் மேலே நமக்கு ஏதாவது கண்ட்ரோல் இருக்கின்றதா என்றால் இல்லை. மனது தான் நம்மை கண்ட்ரோல் பண்ணுகின்றது. மனது தான் நான் வெளிப்புறத்தில் செய்கின்ற செயலுக்கு ஒரு இது கொடுக்கின்றது, ஒரு கேட்டலிஸ்ட் அது கொடுக்கின்றது. ஆனால் மனதை நாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமானால் இல்லை. மனதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது என்று தவித்தவர்கள் தான் லட்சக்கணக்கான பேர்கள். அந்த ஞானிகளும் என்ன சொன்னார்கள்? நீ மனதை அடக்கு என்று தான் சொன்னார்கள். புலனடக்கம் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மையிலேயே புலனடக்கம் கிடையாது, அது மன அடக்கம். ஆனால் அந்த மனத்தை அடக்க முடியாது என்பது எல்லாருக்குமே தெரியும். நாம் எப்பொழுதெல்லாம் ஒரு கோயிலுக்கு செல்கின்றோம், கோயிலுக்கு செல்லும்போது அங்கே நல்ல எண்ணங்கள் தான் வர வேண்டும், வேறு எதுவும் என் மனதில் வரக்கூடாது என்றால் அங்கு தான் நாம் பார்த்த சினிமாவை பற்றி ஞாபகம் வரும், நாம் பார்த்த டிவி சீரியலை பற்றி ஞாபகம் வரும், நாம் பார்த்த கொடுமையான தீமையான செயல்கள் ஞாபகம் வரும். நம்மை வழித்தடம் மாறி செல்லக்கூடிய அளவுக்கு நினைவுகள் அங்கே உண்டாகும். ஆனால் நாம் நினைப்போம், கோயிலில் இருக்கின்றோம், எனக்கு இந்த நினைவு வரக்கூடாது என்றால், ஆனால் அவைகள் வரும். நல்ல எண்ணங்கள் தான் வர வேண்டும் என்று நினைப்போம், வராது. அப்பொழுது மனது சுத்தமாக நமது ஒரு கண்ட்ரோலில் இல்லை என்றும் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது இந்த மூன்றையும் பார்த்தால், ஆன்மா நமது கண்ட்ரோலில் இல்லை, மனது நமது கண்ட்ரோலில் இல்லை, உடம்பு நமது கண்ட்ரோலில் இல்லை. அப்பொழுது நான் யார்? நான் என்று சொல்லிக்கொண்டு திரிகின்றேனே, நான் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஆட்சி புரிகின்றேனே, நான் என்று சொல்லிக்கொண்டு இந்த குடும்பத்தை நான் நடத்துகின்றேனே, நண்பருடன் பழகுகின்றேனே, ஆஃபீஸ் சென்று வேலை செய்கின்றேன். அந்த நான் யார்? இந்த மூன்றுமே இல்லை. இந்த மூன்றை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஆன்மா, மனம், உடம்பு, இந்த மூன்றை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இது சேர்ந்த கூட்டுக்கலவை தான் ஒரு மனிதன் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இவற்றுக்கு ஒன்றுக்கொன்று ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஃபிசிக்கலாக ஒரு இது இல்லை, கண்டினியூட்டி இல்லைன்னு சொல்ல முடியும். மனம் எங்கே இருக்கின்றது தெரியாது, உடல் இருக்கின்றது. உடலுக்கும் மனதுக்கும் நடுவில் தூரம் இருக்கின்றதா, இல்லை இரண்டும் ஒன்றுக்கொன்று இணைந்து இருக்கின்றதா தெரியாது. ஆனால் மனதிலிருந்து செய்திகள் உடலுக்கு பரிமாறப்படுகின்றன, உடலிலிருந்து செய்திகள் மனதுக்கு பரிமாறப்படுகின்றன. பட் ஆன்மா தனித்து நிற்கின்றது. அதற்கும் இந்த மனதுக்கும் உடலுக்கும் சம்மந்தமே இல்லை என்பது போல் அது தனியாக நிற்கின்றது. இவ்வாறு தான் இருக்கின்றது. அப்பொழுது நாம் இந்த கூட்டுக்கலவை மூலம், இந்த மனதின் உடம்புக்கு மூலம் செய்திகள் எவ்வாறு பரிமாறிக்கொள்கின்றன என்றால் அதுவும் தெரியாது. எப்படி அறிவு உண்டு? உடலிலே ஒரு வலிவட்டால் மனதிலே வலிக்கின்றது. ஆனால் இடையிலே ஒரு இடைவெளி இருக்கின்றதா? இல்லை, அது என்ன சொல்லலாம், ஒரு ப்ளூடூத் டெக்னாலஜி மூலம் அது செய்திகளை பரிமாறிக்கொள்ளுதா? தெரியாது. ஆனால் தனித்தனியாக இருக்கின்றன. ஆஃப்கோர்ஸ் நீங்கள் ஞானத்தில் மேலே போனாலும் இந்த உடல் என்பது ஒரு சோழ உடல் மட்டுமல்ல, அதில் வெவ்வேறு உடல்கள் இருக்கின்றன என்றெல்லாம் சொல்வார்கள். அது மனோமய கோஷம் என்று சொல்வார்கள். மனம் என்பதே ஒரு உடல் என்று, மனோமய கோஷம் என்று சொல்வார்கள். விஞ்ஞானமய கோஷம் என்று சொல்வார்கள். பிராணமய கோஷம் என்று சொல்வார்கள். இவ்வாறு வெவ்வேறு விதமான உடல்கள் இருக்கின்றன, அவை கண்ணுக்கு சூட்சமாக இருக்கின்றன என்று சொல்வார்கள். அவற்றையெல்லாம் நாம் பின்னாலே இன்ஃபேக்ட் அது தேவையே இல்லை. ஓரளவு தெரிந்து கொள்ளலாம், அவ்வளோதான். அது நம்முடைய ஒரு குறிக்கோள் இல்லை.
அதாவது நமது அறிவை விருத்தி செய்து கொண்டு பல்வேறு விஷயங்களை மனதில் அறிவில் சேர்த்து வைத்துக் கொள்வதனால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை, அது தேவையில்லை. ஓரளவுக்கு ஒருவரிடம் உரையாடுவதற்கோ பேசுவதற்கோ புரிந்து கொள்வதற்கோ தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அதற்றை விட்டுவிட வேண்டும், அதில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இல்லாவிட்டால் மனம் என்ன செய்யணும், அதிலே ஆராய்ச்சி செய்து கொண்டு போகும். இது எப்படி வந்தது, இது என்ன ஆச்சு, அதில் யார் சொன்னார்கள், அவர்கள் சொன்னது உண்மையா, அவர்கள் சொன்னது உண்மையா, ராமர் மாமிசம் சாப்பிட்டாங்க அப்படியா உண்மையா என்று அதிலே ஆராய்ச்சி போய்விடும். ராமகிருஷ்ணர் மீன் சாப்பிட்டாருமே அதிலே ஆராய்ச்சி செய்வார்கள். அவர் செய்த எப்படி அவர் சாப்பிடலாம், ராமர் எப்படி மாமிசம் சாப்பிடலாம், ராமரை நம்ம கடவுளாக வணங்குகிறோமே அவர் எப்படி ஸோ அதாவது இந்த டைவர்ஷன்ஸ், இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகத்தில் என்னென்றால் உங்களை வழி தவறி செல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அதனால்தான் அவற்றை எல்லாம் தவிர்க்க வேண்டும். நமது குறிக்கோள் முன்னேறுவதில் தான் இருக்க வேண்டும். இவற்றை பற்றியெல்லாம் நாம் கவலைப்படக்கூடாது. எனவே தெரிந்து வைத்து கொள்ளலாம், உண்மைகளுக்கு உதவுகின்ற விஷயங்களை தெரிந்து வைத்து கொள்ளலாம். ஆனால் அவற்றை பற்றி ஆராய்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. இப்போது மனம் என்று இருக்கின்றது, மனம் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் அடிப்படை மட்டும் தெரிந்து கொண்டால் போதும். ஆனால் உள்ளே சென்று ஆராய்ந்து அதில் என்ன அலைகள் உற்பத்தி ஆகின்றன, அந்த அலைகளுக்கு என்ன ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கின்றது, அதையெல்லாம் படித்து கொண்டே இருந்தால் படித்து கொண்டே இருக்கலாம், படித்து கொண்டே இருக்கலாம், வாழ்க்கை முடிந்துவிடும். அதனால்தான் இந்த ஞானிகள், கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஞானிகள் அவர்கள், அல்லது ஓஷோ போன்ற ஞானிகள் எவ்வாறு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை எதையெல்லாம் தேவையில்லை அவற்றையெல்லாம் விலக்கி விட வேண்டும், விலக்கி கொண்டே போக வேண்டும். நத்தி நத்தி இதுவல்ல அதுவல்ல இதுவல்ல அதுவல்ல என்று எல்லாவற்றையும் விலக்கி கொண்டே போக வேண்டும், எதிலையுமே தொங்கக்கூடாது. அப்பொழுது தான் நம்மால் முன்னேற முடியும். அதனால் தான் சொல்கின்றோம், இந்த மனம், இந்த அடிப்படையை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும், பிறகு நாம் முன்னேற வேண்டும். அல்டிமேட் எய்ம் என்ன என்னவென்றால், ஞானம் என்பது, தன்னை அறியும் ஞானம் என்பதை அறிவுபூர்வமாக புரிந்து கொண்டு அந்த அறிவின் மூலமாக இந்த வாழ்க்கையை, இல்லற வாழ்க்கையை, அதாவது லௌகீக வாழ்க்கையை வாழ வேண்டும். ஏனென்றால் அது மட்டும்தான் நம் கையில் இருக்கின்றது, அதை தவிர வேறு எதுவும் இல்லை. படித்து கொண்டே இருப்பதென்றால் படித்து கொண்டே இருக்கலாம், ஆசிரமங்களுக்கு சென்றால் சென்று கொண்டே இருக்கலாம், அங்கு சொல்லப்படும் போதனைகளை கேட்டுக்கொண்டு அங்கேயே இருக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் நாம் முன்னேற்றம் அடைகின்றோமா என்பது தான் முக்கியம். ஆன்ம முன்னேற்றம் அடைகின்றோமா என்பது தான் முக்கியம். அதற்கு ஞானிகள் உதவுவார்கள், இல்லை ஆசிரமங்கள் உதவும், அவர்கள் கொடுக்கப்பட்ட போதனைகள் கட்டாயமாக உதவும், அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற தியான பயிற்சிகள் கட்டாயமாக உதவும். ஆனால் அவற்றை பெற்றுக்கொண்டு அவற்றிலிருந்து நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும், நீங்கள் அங்கேயே தங்கிவிடக்கூடாது. அவ்வாறு சென்றால்தான் நாம் அதிகமாக ஆன்ம பலத்தை பெற முடியும். அதாவது மனதுக்கு அதுக்கு என்ன தெரியுமோ அது வரைக்கும் தான் அதனால் சிந்திக்க தெரியும், அதை தாண்டி அதுக்கு சிந்திக்கவோ யோசிக்கவோ தெரியாது. ஒரு சிறிய கதை, ஒரு எருமாடு இருந்தது என்று சொல்வார்கள். அதற்கு ஒரு கன்றுக்குட்டி, இளமை கன்று இருந்தது. அந்த கன்றுக்குட்டி தாயிடம் கேட்டது, அப்பா நம்முடைய கடவுள் எவ்வாறு இருப்பார் என்று கேட்டதாம். அந்த தாய் எருமை சொன்னதாம், அது நம்முடைய கடவுள் மிகுந்த திடசாலியாக, மிகுந்த வல்லமை உடையதாக, 5 தலைகள் 10 கைகள் உடைய ஒரு பெரிய எருமை மாடாக இருக்கும் என்று சொன்னார். இது புரிகின்றதா? அதாவது நம்முடைய மனதிற்கு என்ன ஒரு எல்லை இருக்கின்றதோ, அறிந்து தெரிந்து வைத்திருக்கின்ற விஷயம்தான் அது எல்லை. அந்த எல்லையை தாண்டி சிந்திக்க தெரியாது. அப்பொழுது ஒரு எருமை மாடு, அந்த எருமை மாடு தான் கடவுளாக இருக்க முடியும். ஒரு மீனை பொறுத்த மட்டிலே மீனோட கடவுள் யார் என்றது கேட்டால் அது என்ன சொல்லும் என்றால், பெரிய மீன் என்று தான் சொல்லும். அதே போல் தான் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம், மனிதன் கடவுள், மனிதன் நாம், நம்முடைய கடவுள் யார் என்றால் சக்தி வாய்ந்த எல்லாவற்றையும் சேர்த்துக்கொள்ளலாம், கைகள் தலைகள் ஆயுதம் எல்லாத்தையும் சேர்த்துக்கொண்ட ஒரு மனிதன். அதை தாண்டி சிந்திக்க சொல்ல முடியாது, என்னால் தெரியாது. அதனால தான் ஞானிகள் வள்ளலார் போன்ற அவர்கள் சொல்கிறார்கள்,
இறைவன் அருவமாக இருக்கின்றான், ஜோதி வடிவத்தில் இருக்கின்றான் என்று பகிரங்கமாக சொன்னார். பகிரங்கமாக சொன்னார். எப்பொழுது சொன்னார்? அவர் இருந்த ஒரு 40-50 வருடங்களிலேயே எவ்வாறு ஒரு வழிபாடு முறைகள் இருந்தன, எவ்வாறு ஒரு சமுதாயத்திலே பல்வேறு சாதிகள் என்னெல்லாம் இருந்ததோ, சம்பிரதாயங்கள் எல்லாம் இருந்ததோ, அந்த சமயத்திலே மிக தைரியமாக உடைத்தார். இங்கே இவற்றையெல்லாம் செய்யக்கூடாது, உருவ வழிபாடு கூடாது, புலால் உண்ணக்கூடாது, சிறு தெய்வங்களை வழிபடக்கூடாது, உயிர் பலி கொடுக்கக்கூடாது, சாதி சமயங்களை ஒழித்திட வேண்டும், ஒன்றே ஒன்றுதான் ஆன்மநேய ஒருமைப்பாடு, இறைவன் ஜோதி வடிவாக இருக்கின்றான். எவ்வளவு தைரியமாக அந்த சமயத்திலே! ஏனெனில் நீங்கள் அவரை சுற்றியிருந்த சீடர்களை பாருங்கள். அவர்கள் எல்லோருமே எப்படி இருந்தார்கள்? அவருடைய அணுக்கத் தொண்டர் என்று சொல்லப்பட்ட வேலாயுத முதலியாரே தன்னுடைய பெயருக்கு அப்புறம் முதலியாரை கைவிடவே இல்லை. கடைசி வரைக்கும் வேலாயுத முதலியார் என்று தான் தன்னை சொல்லிக்கொண்டார். பிறகு அவருடன் நிறைய இருந்தார்கள், நாயக்கர்கள், முதலியார்கள் எல்லாம் அந்தந்த பெயர் அவர்கள் தான் இருந்தார்கள். ஐயர் இருந்தார். அவர்கள் வள்ளலாருக்கு தொண்டர்களாக, அணுக்கத் தொண்டர்களாக இருந்தனர். அவரோடே இருந்தனர், அவரை பின்பற்றினர். ஆனால் அவர்களுடைய பேருக்கு பின்னால் இருக்க ஜாதியை அவர்களால் விட்டுக் கொடுக்க முடியவில்லை. எப்படி ஒரு பிராமணன் தன்னுடைய பூணலை அறுத்தறிந்து விட்டு நான் எந்த சாதி சமயத்துக்கும் உட்பட மாட்டேன் என்று ஞானத்தில் நுழைகின்றானோ, அதை போன்று மற்ற மக்கள் தன்னுடைய சாதி பெயரை தொலைத்து விட்டு என்னுடைய பெயரை வள்ளலாரே அவர் எழுதிய கைப்பிரதிக்கு அவருடைய பெயரை போடும்பொழுது வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் என்று தான் அளித்து கொடுத்தார்கள். அவரதை கூப்பிட்டு நீ இந்த வள்ளலார் சுவாமிகளெல்லாம் எடுத்து விடுங்கள், சிதம்பரம் ராமலிங்கம் என்று தான் கையெழுத்திடுவேன் என்று தான் அவர் கையெழுத்து போட்டார். அந்த தைரியம் அந்த காலத்திலே அப்படி கவ்விக்கொண்டிருந்த சாதிகளை தொலைக்கக்கூடிய தைரியம் வள்ளலார் மட்டும்தான் இருந்தார். இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம், வள்ளலார் தானே உண்மையான சமுதாய சீர்திருத்தவாதி, சோஷியல் ரிஃபார்மர் என்று யாரை சொல்வது? யாரையும் புண்படுத்தாமல், எந்த சமுதாயத்தையும் புண்படுத்தாமல், எந்த சமுதாயத்தையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லாமல், அவர்களுடைய உணர்வுகளுக்கு புண்படுத்தாமல், மத உணர்வுகளுக்கு புண்படுத்தாமல், யார் சொன்னது? வள்ளலார் சொன்னார். அவர்தான் உண்மையான சமுதாய சீர்திருத்தவாதி, சோஷியல் ரிஃபார்மர். அவரைத்தான் நாம் முன்னிறுத்தி கொண்டிருக்க வேண்டும். வள்ளலார் பிறந்த மண் என்று தான் நாம் இப்பொழுது சொல்ல வேண்டும். வள்ளலார் பிறந்த மண் என்று தான் சொல்ல வேண்டும், வேறு எந்த பெயரும் சொல்லக்கூடாது. ஏன்னால் அதற்கு ஒரு தகுதியானவர் அவர் ஒருவர் தான். அத்தகைய சமுதாயம். இப்போ ரமணர் என்றால் ரமணர் ஞானியாக இருந்தார், ஞான போதனை கொடுத்தார். எவ்வாறு நான் யார் என்று விசாரம் செய்வதன் மூலம் நாம் இறுதியாகிய மனமற்ற நிலைக்கு சென்று முக்தியை அடைய முடியும் என்பதை அவர் போதித்து வந்தார். அவர் எங்கும் செல்லவில்லை, வள்ளலாரும் எங்கும் செல்லவில்லை. அவர் இருந்த இடத்திலே போதித்தார்கள், எல்லாமே செய்தார்கள். ஆனால் வள்ளலார் சமுதாயத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அவர் இந்த விஷயங்களெல்லாம் சொல்லி அவர் எல்லா விஷயங்களும் செய்தார். பசித்த ஏழைக்கு உணவு கொடுப்பதற்கு உணவு சாலை அமைத்தார், முதியோர்கள் கல்விக்கு முதியோர் கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார், பெண்கள் உரிமைக்கு கொண்டு வந்தார், எல்லாமே செய்தார். ஆனால் மற்ற ஞானிகள் அவ்வாறு செய்யவில்லை. அப்பொழுது ஆன்மீகத்திலேயும் உச்சக்கட்டத்தை அடைவதற்கு, மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கும் வழியை காண்பித்தார். அதே சமயத்திலே சமுதாயத்திலே மண்டி கிடக்கின்ற இந்த முட்புதர்களை அகற்றுவதற்காக இந்த வழிகளையும் சொன்னார். அதனால் தான் சொன்னால் இது வள்ளலார் பிறந்த மண் என்று சொல்லுகிறேன். அதனால் தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றேன். அதை தவிர வேறு எந்த பெயருமே தமிழகத்துக்கு இதுவாகாது, பொருந்தாது. இது இருக்கட்டும், இது ஒரு விஷயம். நாம் நேற்று பேசிய விஷயத்துக்கு மறுபடியும் வருவோம். நாம் சொன்னோம், இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்று. அதனால் தான் இந்த மனதை எவ்வாறு நாம் மனதினுடைய கட்டமைப்பு என்ன என்று தெரிந்து கொண்ட பிறகு அது எவ்வாறு நாம் மறுபடியும் வாழ்க்கையில் எவ்வாறு அந்த மனதை கொண்டு வாழ்வது என்பதை தான் பார்க்க வேண்டும்.
இந்த இந்த மனதிலே நாம் சொன்னது போல் அது ஒரு கட்டிடங்கள் எவ்வாறு செங்கற்களால் அமைக்கப்பட்டிருக்கின்றதோ அதை போலத்தான் இந்த நினைவு தொகுப்புகள் மூலமாகத்தான் இந்த மனசு என்பது உருவாகி இருக்கின்றது. இது செயற்கையானது. இதற்கு ஒரு உண்மைத்தன்மை கிடையாது, சுத்தமாக கிடையாது. அறிவு பகுதிக்கு அது உண்மை. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் இருக்கும். அதை தாண்டி அந்த அறிவு செல்லாது. ஒரு மருத்துவர் என்று வைத்துக்கொண்டால் அவருடைய மருத்துவ அறிவு என்பது அவர் கற்றுக்கொண்ட மருத்துவத்தின் அது விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மருத்துவ அறிவு என்ன கண்டுபிடித்திருக்கின்றோ அது வரைக்கும் தான் அவருக்கு தெரியும். ஒரு தொழில் துறையிலே சிறந்து விளங்குவார். அது சம்பந்தமான தொழிலுரை அவர் எந்த அளவு படித்திருக்கின்றாரோ அந்த அளவுக்கு தான் அந்த அறிவு இருக்கும். அதே போல் எல்லா துறைகளிலும் அவர்கள் என்னவெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அது விஞ்ஞானபூர்வமாக இருக்கட்டும், அது வரைக்கும் தான் அவர்களுக்கு தெரியும். அதை தாண்டி அவர்களுக்கு தெரியாது. இப்போ விஞ்ஞானிகள் கூட இருக்கின்றார்கள், எல்லாவற்றையும் தேடி கண்டுபிடித்தாங்க. குவாண்டம் ஃபிசிக்ஸ் விட்டது. ஒரு பொருள் என்பது ஒரு ஸ்தூலத்தன்மையோடு இல்லை, அது ஒரே சமயத்தில் இரண்டாக இருக்கின்றது என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள். பட் அதற்கு ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால் அது கிடையாது. சாலிட் இஸ் அ சாலிட், லிக்விட் இஸ் அ லிக்விட், அப்படி தான் சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். இப்போ தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ன சொல்கின்றது? ஒரே பொருள் 2 விதமாகவும் இருக்கலாம், ஸ்தூல பொருளாகவும் இருக்கலாம், அலையாகவும் இருக்கலாம், வேவ் என்று கண்டுபிடித்து விட்டார்கள். அப்பொழுது விஞ்ஞானத்தினுடைய எல்லைக்கோட்டை தள்ளி வைத்து கொண்டே போக வேண்டிய அவசியம் உண்டாகிவிட்டது. அப்படி தான் இருக்கும். எல்லா உண்மையிலும் தெரிய வந்து விடாது. இப்பொழுதும் நம்ம தெரியவில்லை. ஒரு பிளாக் ஹோல் என்று சொல்லுகின்றார்கள், அதில் என்ன இருக்கின்றது என்று தெரியவில்லை, கண்டுபிடித்து கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் அந்த எல்லையை ஒரு அறிவினுடைய எல்லையை மேலே தள்ளி எல்லையை விரிவுபடுத்த வேண்டும். ஆனால் அதற்கும் ஒரு எல்லை உண்டு. எந்த அளவுக்கு நாம் பண்ண முடியும்? ஒரே மனிதனை ஒரு மெடிக்கல் சயின்டிஸ்டாகவும், ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்டாகவும், ஒரு டெக்னாலஜிக்கல் பர்சனாகவும், ஒரு அகாடமிக்காகவும் இருக்க முடியுமா? எல்லாவற்றிலும் தெரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. ஸ்பெஷலிஸ்ட் ஒவ்வொரு துறையிலும் ஸ்பெஷலிஸ்டாக உருவாகி விடுகின்றார்கள். அதை தாண்டி செல்வதில்லை. அப்போது அறிவுக்கும் ஒரு எல்லை உண்டு. புத்தி என்று சொல்லப்படுகின்றதுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். ஆனால் சித்தம் என்பது சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ். அது இறைத்தன்மை. அந்த இறைத்தன்மைக்கு அளவே